Article 102 Disqualifications for Membership. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எந்தெந்த கிரவுண்ட்ஸில் எம்பிஸ் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னு பார்ப்போம். Clause 1 Subclause A கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லைனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் எனி ஸ்டேட், அதாவது மாநில அரசாங்கங்கள் அதில் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த எம்பி வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. பட் இங்கே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் எனி ஸ்டேட்டில் மினிஸ்டராகவோ இருந்தால் இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகாது. கூடவே பார்லிமெண்ட் லா மூலியமாக சில ஆஃபீஸஸை ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் எடுத்துக்க கூடாதுன்னு ப்ரொவிஷன் மேக் பண்ணியிருந்தா இந்த எக்ஸெப்ஷன் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் செல்லுபடியாகும். சப்க்ளாஸ் பி, இப்போ ஒரு கோர்ட் வந்து ஒரு எம்பியை அன்சவுண்ட் மைண்டுன்னு டிக்ளேர் பண்ணால் அப்போ அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அன்சவுண்ட் மைண்டுன்றது லைக் டெம்ப்ரரியாவோ இல்லை பர்மனெண்ட்டாவோ மென்டலி அவங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. சப்க்ளாஸ் சி, இப்போது அந்த எம்பி அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டாக இருக்கும்போது அந்த எம்பி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டுன்றது திவால் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சப்க்ளாஸ் டி, இப்போது அந்த எம்பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லாத போதோ இல்லைனாக்கா வேறொரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை வாலண்டியராக அக்வயர் பண்ணும்போதும் இல்லைனாக்கா வெளிநாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிற பட்சத்தில் அந்த எம்பி டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவார். சப்க்ளாஸ் இ, பார்லிமெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக லா மேக் பண்ணியிருந்தா அந்த ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த எம்பி செயல்பட்டார்னாக்கா டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவார்.